டைம் ஆயிடுச்சு. எழுந்திருக்க சொன்னா 2 பேர் எழுந்திருக்கிறாங்களா? எல்லாம் ஒரு ஆளாவே பார்க்கணும். மித்ரன் சாய், என்னங்க? டைம் ஆயிடுச்சு. இந்த வரேங்க. அப்பா அப்பா ஸ்கூல்ல காம்படிஷன் வச்சிருக்காங்கப்பா, வாங்கப்பா. இல்லப்பா இப்ப ஆபீஸ்ல இருந்து போன் அடிச்சுட்டாங்க, முக்கியமான வேலை இருக்கு. நான் போய் முடிச்சிட்டு நான் ஈவினிங் வந்து உன்னை பாக்குறேன். நல்லபடியா பண்ணு, சரியா? என்னடா கண்ணா, ஒரு நிமிஷம். என்னங்க? என்னடா கண்ணா? அம்மா அப்பா கிட்ட காம்படிஷன் கேட்டா வர மாட்டாங்கம்மா, நீங்க சரி, ஓகே. அம்மா ஈவினிங் வந்து பேசுறேன். டைம் ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. எங்க கீ வைப்பீங்களோ அங்க வச்சுட்டு போயிடணும். ஓகேவா? பை. அம்மாவும் அப்பாவும் வீடு போல. காலைல குடிச்ச கப்ப கூட எடுத்து வைக்கல. அம்மா கிட்ட போயிட்டு இந்த பிரைஸை காட்டணும். சூப்பர். அப்பா எங்கம்மா? அப்பா இன்னும் வரலையே. அப்பா வந்த பிறகு நானே சொல்றேம்மா, நீங்க சொல்லாதீங்க. சரி. தனிஷா, தனிஷா, தனிஷா. வந்ததுமே உங்க மகள தான் தேடுதா? இங்க நான் ஒருத்தி இருக்குன்னு உங்க கண்ணுக்கே தெரியாது. பின்ன அப்பா வந்தோடனே உங்களையா கூப்பிடுவாங்க, என்னதான் கூப்பிடுவாங்க? உங்க அப்பாக்குள்ள பாசம் போதும் போதும். அப்பப்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. என்ன? இருங்க. அப்பா. ஹே, சூப்பர்டா. என்னப்பா? என் தங்கம் எப்பவும் ஃபர்ஸ்ட் வருவான்னு எனக்கு தெரியாதா? இதுல என்ன ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கு? உங்க புள்ள மட்டும் தான் சர்ப்ரைஸ் வச்சிருக்காளா? உங்களுக்கு சர்ப்ரைஸா நானும் ஒன்னு செஞ்சு வச்சிருக்கேன். இந்த அம்மாக்கு சமைக்கவே தெரியாது, இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்காங்களோ தெரியலையேப்பா. நீ கொடுத்த பாரு, இது சர்ப்ரைஸ் இல்ல. உங்க அம்மா செஞ்சு எடுத்துட்டு வர்றதுதான் பெரிய சர்ப்ரைஸ்.
என்ன நான் வர்றது கூட தெரியாம யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, காலையிலே குழந்தை காம்படிஷன் இருக்குமான்னு சொன்னான் இல்லையா, குழந்தை பிரைஸ் வாங்கினதை கூட நம்மளால போய் நின்று பார்க்க முடியலல்ல. அவன் எவ்வளவு ஏங்கி இருப்பான் அம்மா அப்பா இல்லைன்ட்டு. ஆமா மலை, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம வேலைன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சு அவன் காம்படிஷன்ல கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டோம். அதனால அவனோட நெக்ஸ்ட் செலிப்ரேஷன் எந்த இது டான்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம போய் முன்னாடி ஸ்கூல்ல இருந்து அவனுக்காக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். உன்னோட வேலையாக இருந்தாலும் சரி, என்னோட வேலையாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் டைமிங் எடுத்து கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். சூப்பரா நேத்து அம்மா சொன்னாங்க இப்பதான். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு. இன்னைக்கு 3 பேரும் வெளியே போய் சாப்பிட போறோம். அப்படியாங்க, நான் போய் கிளம்பி வந்துட்டுங்களா? எதுக்கு ரெடியா தானே இருக்க? வாங்க போலாம். பாத்து ஓகே வாங்க. வேலை பணம்னு பணத்து பின்னாடியே போகாம அப்பப்போ குடும்பத்தோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாமே.